சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறைகிட்டேருந்து இந்த வழக்கு கோப்புகளை எல்லாம் கொண்டு வாங்கன்ட்டு வாங்கி ஒன்று ஆராயும் போது அடிப்படையான விசாரணையை கூட இவர்கள் சரியாக செய்யவில்லை என்பதை சென்னை உயர்நீதிமன்றம் புரிந்து கொள்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் சென்னை மாநகர காவல்துறையின் அனைத்து கோப்புகளையும் ஆராய்ந்து பார்த்துவிட்டு 24 செப்டம்பர் 2025 அன்று சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிடுகிறது. இப்போ ஒரு உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டா காவல்துறை செய்ய வேண்டியது என்ன? கோப்புகளை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும். அந்த மாற்றும் போது சென்னை உயர்நீதிமன்றம் கூடுதலாக ஒரு உத்தரவை பிறப்பித்தது. அது என்னவென்றால், ஏற்கனவே காவல்துறை விசாரணை முடித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தார்கள் என்று சொன்னேன் அல்லவா, அந்த குற்றப்பத்திரிகையை ரத்தும் செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஸோ உடனடியாக காவல்துறை என்ன பண்ணணும்னா, அந்த வழக்கு கோப்புகளை சிபிஐட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி அவர்கள் தங்களது விசாரணையை தொடர்வதற்கு உதவி செய்ய வேண்டும். இதுதான் ஹைகோர்ட் உத்தரவு போட்டுச்சுன்னா உடனே அதை செய்கிறது தான் ஒரு காவல்துறையோட கடமை, அரசு துறையோட கடமை. மாறாக ஒரு கோப்பை கூட சென்னை காவல்துறை சிபிஐயிடம் ஒப்படைக்கவில்லை. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான வழக்கு கோப்புகளை நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சிபிஐயும் சென்னை மாநகர காவல்துறைக்கு கடிதமும் எழுதிவிட்டது. அதற்கு பிறகும் இவர்கள் கோப்புகளை ஒப்படைக்கவில்லை.